உங்களுக்கு வயிறு எரிகிறதா, உப்பசமாக இருக்கிறதா, உடனே இதை ஒட்டுங்கள். சில மணித்தியாலத்திலேயே குணப்படுத்தும் ஒரு திறனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நமக்கு நாமே மருத்துவர் என்ற நிகழ்ச்சியில் நான் உங்கள் இடர் ஃபனூஸ் மிஸ்பாஹி. வயிறு சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்களை நமக்கு நாமே எளிமையாக வீட்டில் இருக்கக்கூடிய வெந்தயத்தை பயன்படுத்தி எப்படி குணப்படுத்தலாம் என்று நாம் இன்று பார்க்கலாம். வயிற்றில் மேல் பகுதி அடிக்கடி எரிச்சலாக இருக்கிறதா, நெஞ்செரிச்சலாக இருக்கிறதா, வயிறு உப்பசமாக இருக்கிறதா, குமட்டல் அல்லது வாந்தி அடிக்கடி வருவது போன்று இருக்கிறதா, புளிப்பு நீர் வாயில் வருவது போன்று இருக்கிறதா, பசி குறைவாக இருக்கிறதா, இதற்கு ஒரே ஒரு தீர்வு நாம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த வெந்தயம் தான். உள்ளங்கையில் எங்களுக்கு நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று 12 ராஜ உறுப்புகள் இருக்கிறது. நாம் ஏற்கனவே தலை சம்பந்தப்பட்ட இந்த பகுதியை பார்த்திருக்கிறோம். இன்று வயிறு சம்பந்தப்பட்ட இந்த பகுதி, 2 கைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த கோடு இருக்கக்கூடிய இந்த பகுதியை நாம் ஒட்டக்கூடிய இந்த நாளில் இப்படி 2 நிமிடங்கள் மெதுவாக அழுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இது வலது கையில் செய்ய வேண்டுமா அல்லது இடது கையில் செய்ய வேண்டுமா என்று பார்த்தால் இடது கையில் செய்வதுதான் மிகவும் சிறந்தது. இப்படி 2 நிமிடங்கள் நாம் அழித்துக் கொண்டதுக்கு பின்னால் நாம் ஏற்கனவே எடுத்தது மாதிரி ஒரு டேப்பை எடுத்துக்கொண்டு அந்த டேப்பில் வெந்தயத்தையும் எடுத்துக்கொண்டு இப்படி போட்டுவிட்டு எங்களுடைய கையிலே இப்படி நாங்கள் எந்த இடத்தில் 2 நிமிடங்கள் அழுத்தினோமோ அந்த நிமிடத்தில் அந்த இடத்திலே இப்படி வைத்து ஒட்ட வேண்டும். ஒட்டி நாங்கள் இரவு தூங்க வேண்டும். 3-4 மணித்தியாலங்கள் இதை ஒட்டி கொண்டால் மிகவும் சிறந்தது. ஆனால் இது 3-4 மணித்தியாலத்துக்கு அப்பால் தான் சரியாகுமா என்று பார்த்தால் 2 மணித்தியாலத்திலே இன்ஷா அல்லாஹ் இது குணமாகிவிடும். இது செய்வதன் மூலம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் எங்களுடைய உடம்பு உள்வாங்கி விரைவாக 1 மணித்தியாலம் அல்லது 2 மணித்தியாலத்திலே இது சரியாகிவிடும். அதற்கு பின்னால் இந்த வெந்தயத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இதில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி ஆற்றல் உடம்பு உள்வாங்கி இந்த நோயை குணப்படுத்தி இருக்கிறது. அதனால் மறுபடியும் இந்த வெந்தயத்தை நாம் பயன்படுத்திவிடக் கூடாது. சரி, சில நோயாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் அதிகமான நாட்கள் அவர்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு நாளிலே இது குணமாகி விடுமா என்று பார்த்தால் நிச்சயமாக குணமாகாது. அவர்கள் தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் பாவிப்பதோடு இதையும் நான் சொன்ன இந்த முறையையும் ஒட்டி ஆரம்பத்திலேயே கொஞ்சம் அமிழ்த்திவிட்டு அதற்கு பின்னால் ஒட்டி வந்தால் 1 மாதத்தில் குணமாக கூடிய நோய் இன்ஷா அல்லாஹ் 10 நாளில் குணமாகிவிடும். எனவே இன்னும் இது போன்று சில விடயங்கள் இருக்கிறது. எதிர்வரக்கூடிய பதிவுகளிலே பார்க்கலாம். வஸ்ஸலாம்.